போலி மனிதர்கள். இந்த வார்த்தை கேட்ட உடனே நமக்கு சோஷியல் மீடியா தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இது ஒண்ணு புது பிரச்சனை இல்லைங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இதுக்கு ஒரு வழிகாட்டியே கொடுத்திருக்காரு. அந்த பழங்கால ஞானம் இன்னைக்கு எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற ஒவ்வொருத்தரும் உண்மையானவங்களா, இல்ல நாம பாக்குறது வெறும் ஒரு தோற்றம் மட்டும்தானா? இந்த கேள்விதான் திருக்குறளோட இந்த அதிகாரத்தோட அச்சாணியே. தோற்றத்துக்கும் உண்மைக்கும் நடக்கிற இந்த யுத்தத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். திருவள்ளுவர் இந்த போலித்தனத்துக்கு ஒரு அருமையான பெயர் வைக்கிறாரு, கூடா ஒழுக்கம். அதாவது நல்லொழுக்கம்ங்கிற முகமூடிய போட்டுக்கிறது. இது சும்மா பொய் சொல்றதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கூடா ஒழுக்கம், இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கு. இது ஏதோ ஒரு தடவை சொல்ற பொய் கிடையாது. இதுவே ஒரு வாழ்க்கை முறையா மாறிடுது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியால தங்களை ரொம்ப நல்லவங்களா காட்டிக்கிட்டு நிஜத்துல வேற மாதிரி நடந்துக்கிறவங்கள போல வெளியில பார்க்க துறவி, உள்ளுக்குள்ள மிருகு. இங்க வள்ளுவர் சொல்ற விஷயம் ரொம்பவே தெளிவு. உங்க மனசாட்சிக்கு விரோதமா நீங்க நடந்துக்கிட்டா வெளியுலகத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா தெரிஞ்சாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பிரயோஜனமோ இல்ல. சரி, போலித்தனம்னா என்னான்னு சொல்லிட்டாரு. அதோட அவர் நிறுத்தல. இந்த விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதியணும்னு 2 பவர்ஃபுல்லான மறக்கவே முடியாத ஓமைகளை சொல்றாரு. அதுதான் புலியும் வேடனும். முதல் உவமை இதுதான். புலியின் தோலை போர்த்திய பசு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. வெளியிலிருந்து பார்க்க ஒரு பயங்கரமான புலி. ஆனா அந்த தோலுக்குள்ள என்ன இருக்கு? வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு அது ஒரு புலி. அதோட கோபம், அதோட பலம் எல்லாம் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு சாதுவான பசு. அப்போ எதுக்கு இந்த வேஷம்? ஒருவேளை தன்னோட பலவீனத்தை மறைக்கவா, இல்ல பயத்தை மறைக்கவா? இதுதான் வள்ளுவர் நம்மள யோசிக்க வைக்கிற முதல் கேள்வி. பசு புலி வேஷம் போடுறது ஒரு வகை ஏமாத்தன்னா, அடுத்ததா வர்ற உவமை இன்னும் டேஞ்சரானது. ஏன்னா இது கெட்ட நோக்கத்தோட போடுற வேஷத்தை பத்தி சொல்லுது. புதிரில் மறைந்திருக்கும் வேடன். இங்க பாருங்க, பசு மாதிரி இந்த வேடன் ஒன்னும் அப்பாவி கிடையாது. அந்த புதரோட பச்சை நிறத்துக்கு பின்னால அவனோட கொடூரமான எண்ணம் மறைஞ்சிருக்கு. அவன் அமைதியா காத்திருக்கிறது அப்பாவியான பறவைகளை வேட்டையாடத்தான். இது நல்லவன் மாதிரி நடிச்சு கெட்டது செய்றவங்களை குறிக்குது. சரி, இந்த மாதிரி வேஷம் போட்டு மத்தவங்கள ஏமாத்திடலாம். ஆனா ஒருத்தரால அவங்களே ஏமாத்திக்க முடியுமா? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம மனசாட்சியின் குரல். வாவ், என்ன ஒரு ஆழமான கருத்து பாருங்க. நீங்க இந்த உலகத்துல எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா உங்களையே உருவாக்குன இந்த பஞ்ச பூதங்களை ஏமாத்த முடியாதுங்கிறாரு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5 உங்களுக்குள்ள இருந்தே உங்களோட போலித்தனத்தை பார்த்து சிரிக்குமா? சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு முதல் சாட்சி. அதேதான் கடைசி நடுவர். நீங்க உலகத்தோட பார்வையில இருந்து தப்பிக்கலாம், ஆனா காலையில எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது உங்க கண்ணை நீங்களே பார்க்கணுமே, அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, இந்த மாதிரி போலி ஆளுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? தோற்றத்தை நம்பாதீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ எதை வச்சு ஒருத்தரை எடை போடுறது? இதுக்கும் வள்ளுவர்கிட்ட ஒரு சூப்பரான பதில் இருக்கு. என்ன ஒரு அருமையான ஒப்பீடு பாருங்க. அம்பு பார்க்க எவ்ளோ நேரா கச்சிதமா இருக்கு, ஆனா அதோட வேலை என்ன? குத்தி காயப்படுத்தி வலிய உண்டாக்குறது. அதே நேரத்துல யாழ் பார்க்க வளைஞ்ச நெளிஞ்சுதான் இருக்கும், ஆனா அது என்ன தருது? இனிமையான இசைய. அதனால ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு இல்ல அவங்களோட செயல்களோட விளைவை வச்சுதான் அவங்கள மதிக்கணும். அதாவது நீங்க மொட்டை அடிச்சிருக்கிறீங்களா இல்ல நீளமா முடி வளர்த்திருக்கிறீங்களாங்கிறது முக்கியம் இல்ல. அதெல்லாம் வெறும் வெளி அடையாளம்தான். இந்த உலகம் எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அது செய்யாம இருக்கிறதுதான் உண்மையான ஒழுக்கம். மறுபடியும் வள்ளுவர் ஒரே விஷயத்தை தான் சொல்றாரு. செயல்கள் தான் முக்கியம், சின்னங்கள் இல்ல. அப்போ இந்த முழு அதிகாரத்தோடு ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். உண்மையான நல்லொழுக்கத்துக்கு எந்த முகமூடியும் தேவையில்ல. அது தானாவே வெளிச்சத்துக்கு வரும். சரி, இந்த முழு அலசலையும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். உண்மையான நல்லொழுக்கத்துக்கு வேஷம் தேவையில்லைன்னா அப்போ நாம ஏன் சில நேரங்கள்ல முகமூடி போட்டுக்கிறோம்? நாம எதை மறைக்க முயற்சி பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.